Hi guys, நம்ம இந்த வீடியோல Autodesk Fusion 360 எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டால் பண்றது அப்படின்ற ஃபுல் டீடைலை தான் இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி டிசைன் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டினியூவா வேணும்னு நினைச்சீங்கன்னா Alphonsa எஜுகேஷன்ன்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க டைரக்டா கூகுள் போயிட்டு Fusion 360 அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் தந்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் வெப்சைட் உள்ளே என்ட்ரு ஆனதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Fusion 360 அப்படின்றது இந்த பர்சனல் அண்ட் ஹாபி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் கமர்ஷியல் யூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Fusion 360 ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றது இது வந்து நீங்கள் வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து ப்ரைஸிங் பிளான் என்ன அப்படின்றது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இதில் வந்து போனீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1 இயர் ஃப்ரீயாகவே தராங்க. நீங்கள் உங்கள் காலேஜ் டீட்டெயில்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் யூஸுக்கு தான் எடுக்க போகிறோம். ஸோ பர்சனல் யூஸுக்கு இருக்கிறது வந்து அந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி ஜிமெயிலில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான். நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியும் போகலாம், இல்லை கூகுள் யூஸ் பண்ணியும் போகலாம். ஸோ உங்கள் டீட்டெயிலெலாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். அது அழுத்தினதும் இந்த மாதிரி டவுன்லோட் நவ் அப்படின்ட்டு ஒரு பட்டன் வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 2 MB அந்த ரேஞ்சில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டாலர் இது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த exe ஃபைல் டவுன்லோட் ஆனதும் அதை ரன் பண்ணுங்க. நீங்கள் அதை ரன் பண்ணதும் உங்களுக்கு வந்து Fusion 360 ஃபுல்லாகவே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நெட்வொர்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வேரி ஆகும். கீழே இருக்கிற அந்த 0% அப்படின்றது 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சைன்இன் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தாங்க. நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இப்படி Fusion 360 வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் டிலே ஆகும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 40 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி பேஜ் வரும். நெக்ஸ்ட் தந்துருங்க. அடுத்தது வந்து கிரியேட் டீம் தாங்க. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து கிரியேட் தந்துருங்க. இப்போ காட் இட் தந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Fusion 360 சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகியாச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் ஒர்க் ஆகுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Fusion 360 வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாட் ஃபார் கமர்ஷியல் யூஸ் அப்படின்ட்டு. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஹாபி இந்த மாதிரிலாம் வந்து தாராளமாக வீட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டரில். மற்றபடி வந்து நீங்கள் ஒரு கம்பெனி இல்லை வந்து ஒரு ஷாப் மாதிரி வச்சு அதிலலாம் நான் யூஸ் பண்ண போகிறேன், இதை வச்சு ரெவன்யூ எடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரும். மற்றபடி நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து வேறு என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, இது எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது ஃபியூச்சரில் அடுத்தடுத்த வீடியோவாக பார்க்கலாம். இப்போ இந்த Fusion 360 பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா Fusion 360 ஃபார் பர்சனல் அண்ட் ஹாபி யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் யூஸுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வீட்டில் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இதை வச்சு எதுவும் பிஸ்னஸ்ஸு இல்லை நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் சென்டர் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்கணும். இது அந்த மாதிரி பர்சனல் யூஸுக்கு இருக்கிறத நீங்கள் அந்த மாதிரி வந்து கமர்ஷியல் யூஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ அவங்களே வந்து ஒரு 30 days வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையலாகவே தராங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதும். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டாம், நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குறது தான். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு ப்ராஜெக்ட் சென்டரோ இல்லை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி யூஸ்க்காக நான் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் பே பண்ணி வாங்கும் போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தருவாங்க. உங்களுக்கு இதுலேயே வந்து கேமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்,
அனலிசிஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க தராங்க. மற்ற சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது இது உண்மையிலேயே வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. இது வந்து நீங்கள் மந்த்லியும் வாங்கலாம், இயர்லியும் வாங்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் பார்த்து வாங்கலாம். அது இல்லாமல் மினிமம் வந்து இவ்வளோ ரெவன்யூ எடுத்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்றதும் அது சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக கிடைக்கும். யாராவது ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு இது உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப லோ காஸ்ட்டில் பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்னே நான் சொல்லுவேன். தேர்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இருக்குது. நீங்கள் ஒரு சொல்லிக் கொடுக்குறவங்களோ இல்லை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இருந்தீங்க, டீச்சர் ஆர் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிட்டு 1 இயருக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் காலேஜ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு சில சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு 1 இயருக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க. தாராளமாக நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு இதுவும் யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இது. சப்போஸ் நான் வந்து படித்து முடிச்சாச்சு, இல்லை நான் வந்து ஜாபுக்கு போயிட்டுருக்கேன், எக்ஸ்ட்ராவாக வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போய் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர். க்ளவுட் பேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஆன்லைனில் சேவ் ஆகக்கூடியது. ஸோ அவங்களோட சர்வர்லேயே வந்து சேவ் ஆகும். இது மூலமாக என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து எனக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தேவை அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா ஆன்லைனில் இது ஒர்க் ஆகுறதுனால கம்ப்ளீட்டாக வந்து க்ளவுடில் மட்டுமே வந்து உங்களுக்கு ரெண்டரிங் இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் நடக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் இருந்தாலே போதுமானது. இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணுறதும் வந்து லேக் ஆகும். அந்த ஸ்லோ டைமிங் வந்து அந்த ஸ்பீடை பொறுத்து கண்டிப்பாக மாறும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் உங்கள் கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வேறு யாரு கூடயாவது வந்து ஃபைல் ஷேர் பண்ணணும், இல்லை வேறு யாரையாவது பார்க்கும்போது அங்கேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த யார்கிட்ட நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்களோ, எந்த கிளைண்ட்டை பார்க்க போகிறீங்களோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறீங்க அப்படின்னும் போது அவங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் லாகின் பண்ணி டேரெக்டாக உங்களோட ஃபைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு டீம் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கும் ஃபைல்ஸை வந்து ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். இது மூலமாக உங்களுக்கு வந்து காசும் கம்மியாகும், டைமும் சேவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டோடெஸ்க் ஃபியூஷன் 360 பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ஜினியரிங்கோ இல்லை வந்து ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.